தசூன் ஷானுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டித் தொடரில் பங்கு பெற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இந்த தடையினை வழங்கியிருக்கின்றது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் அந்த ஒப்பந்தத்தை மீறினார் என்கின்ற அடிப்படையிலேயே இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் விளையாடுவதற்காக ஒரு அணியோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் தசூன் ஷானுக்கு. இதன் காரணமாகவும் பின்னர் வேறு காரணங்களுக்காகவும் தான் அந்த அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். லாகூர் கலண்டர்ஸ் அணிக்காகவே தான் இவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். அதிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதன் பின்னர் அவர் ஐபிஎல்லோடு இணைந்து கொண்டார். உடனடியாகவே பேசப்பட்டது இவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரிலிருந்து விலகி ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடு இணைந்திருக்கின்றார். இதற்காகவே விலகி இருக்கின்றார் என்று. ஆனால் தசூன் ஷானுக்கு சொல்லியிருக்கின்ற விடயம், அறிக்கை மூலமாக அறிவித்திருக்கின்ற விடயம், தான் ஐபிஎல்லோடு இணைவதற்காக பிஎஸ்எல்லில் இருந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் இருந்து விலகவில்லை. ஏற்கனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் இருந்து விலகுவதற்காக முடிவெடுத்து விலகி இருந்தேன். அதன் பின்னர் தான் ஐபிஎல் வாய்ப்பு கிடைத்தது. எனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரிலிருந்து விலகியதற்காக தான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் ஒரு வருட தடையாக அவருடைய தடை குறைக்கப்பட்டிருப்பதாகவும் வருகின்ற பருவகாலத்தில் 2027 ஆண்டில் தசூன் ஷானுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டித் தொடரில் பங்கு பெற்ற முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை அல்லது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது. $27,000 அமெரிக்க தொகைக்கு இவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இந்த அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். தசூன் ஷானுக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் விளையாடியிருந்தால் அவர் நிச்சயமாக சகல போட்டிகளிலும் விளையாட முடிந்திருக்கும். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றவர் இன்னும் போட்டிகளில் விளையாடவில்லை என்பது இங்கே முக்கியமான விடயம். எனவே விளையாடும் வாய்ப்புகள் எந்த அளவில் அவருக்கு கிடைக்கப் போகின்றது, அல்லது விளையாடாமலே திரும்ப போகின்றாரா, அல்லது விளையாடாமல் இருந்ததுக்கே பாகிஸ்தான் சூப்பர் லீக்கிலும் பார்க்க ஐபிஎல்லில் அதிக பணம் கிடைக்குமா, இப்படி பல விடயங்கள் இங்கே இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் கூட இப்பொழுது இது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. தசூன் ஷானுக்கு இவ்வாறு விளையாடாமல் விட்டது பிழை என்பதை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முடிவெடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த வருடத்தில் இதே போன்று தென்னாப்பிரிக்காவின் சகோதரி வீரரான கோபின் பாச் இவ்வாறு விலகியதற்காக தடை செய்யப்பட்டார். 2 வருடங்கள் விளையாட முடியாது என்று. அதே போன்று ஜிம்பாப்வே அணியின் பந்து வீச்சாளர் முசரபானி இம்முறை விலகி இருக்கின்றார். எனவே அவருக்கும் 2 வருடங்கள் விளையாட முடியாது என்கின்ற தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தசூன் ஷானுக்கு இந்த அறிவிப்பை விட்டதன் காரணமாகவும் மன்னிப்பு கோரியதன் காரணமாகவும் தடை 1 வருடமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே வீரர்கள் இவ்வாறு லீக் போட்டிகளில் விளையாடுவது, அங்கே விளையாடாமல் மறுப்பு தெரிவிப்பது, அதற்கு எதிராக இப்பொழுது இவ்வாறான தடைகள், அதற்காக தண்டனைகள் வழங்கப்படுவது என்ற அறிவிப்புகள் வர தொடங்கி இருப்பது எந்த அளவுக்கு சரியாக அமையுமா, அல்லது இது வீரர்களுக்கு பாதிப்பாக இருக்குமா, அல்லது இது சரியான நடவடிக்கை தானா, இப்படி வாத பிரதிவாதங்கள் பல இருக்கத்தான் போகின்றன. ஆனாலும் கூட பொதுவாக பார்த்தால் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் விளையாடுவதிலும் பார்க்க ஐபிஎல்லுக்கு செல்வது தசூன் ஷானுக்கு பலனாக இருக்குமா, அது நல்ல முறையில் அவருக்கு பணப்பெறுமதியினை எடுத்து தருமா, அவருடைய கரியருக்கு அவருடைய விளையாட்டு திறமையினை மேம்படுத்துவதற்கு முக்கியமானதாக அமையுமா. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளர் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்ககார. எனவே அங்கே சென்றதன் மூலமாக சில வேளைகளில் இலங்கை அணிக்கான எடுத்துக்காட்டுகள் அல்லது இலங்கை அணியை வழிநடத்துவதற்கான நல்ல விடயங்கள் சங்காவிடம் இருந்து தசூன் ஷானுக்கு கிடைக்குமா, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களையும் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. ஐபிஎல்லுக்காக சென்றார், அதற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இவ்வாறு செய்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக அடுத்த வருடமும் தசூன் ஷானுக்கு நாங்கள் ஐபிஎல்லில் பார்க்கலாம். இதில் உள் விஷயங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.